இந்த நாளிலே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பட்ட நிறைய கேட்குறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், நம்ம தேவைகளை சொல்கிறோம். ஆனால் அது ஏன் அது உடனுக்குடன் வரமாட்டேங்குது, ஏன் உடனுக்குடன் கிடைக்க மாட்டேங்குது? நம்முடைய விண்ணப்பங்கள் வருடக்கணக்காக போய் கொண்டு இருக்கிறது, நம்முடைய விண்ணப்பங்கள் மாத கணக்காக போய் கொண்டு இருக்கிறது. உடனுக்குடன் வராமல் போகிறதுக்கு என்னுடைய காரணம் என்ன, அவருடைய ரீசன் என்ன, ஏன் அவர் செய்ய மாட்டாரு? வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை தான் கேளுங்கள் கொடுக்கப்படும், அவர் சொன்ன வார்த்தை தான் தட்டுங்கள் திறக்கப்படும், அவர் சொன்ன வார்த்தை தான் தேடுகிறவனு கண்டடைவான், அவர் சொன்ன வார்த்தை தான் என் வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியம் வந்தாலும் உனக்கு தருவேன், அவர் சொன்ன வார்த்தை தான் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் அவர் சொன்னது. ஆனால் அப்படி சொல்லியும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கேட்டுக்கொண்டும் அது கிடைக்காமல் இருப்பதுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அவரை எப்படி திருப்திப்படுத்தி, அவரை எப்படி பிரியப்படுத்தி, அவர்கிட்ட எப்படி போய் கேட்கணும், அவர் எதை விரும்புகிறாரு அப்படிங்கிறத நம்ம செஞ்சுட்டு, அவர் எதை பிரியப்படுறாரு என்பதை நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்முடைய தேவைகள் கேட்காமல் கொடுக்க போதுமானவராக இருக்கிறாரு. 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கேட்ட காரியம் கிடைக்கிறதுக்கு, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு, இன்னைக்கு கேட்டால் நாளைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காரியம் தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்போ அவரை திருப்திப்படுத்தணும், அவருக்கு முன்பாக நம்ம எப்படி நடக்கணும், அவர் எப்படி சார்ந்து கொள்ளணும், அவருக்கு எதை பிடிக்க வைக்கிறது, அவர் எப்படி பிரியப்படுத்துறது அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? திருப்பி வாசிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. இப்ப உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்க? இது ஊழியம் பண்றவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு இல்லை, விசுவாசிகளுக்கு இல்லை அப்படி நீங்கள் சொல்லலாம். ஓகே, இது என்ன சொல்றாரு? தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நீ என்ன செய்ய? இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும், எல்லா மனிதர்கள் முன்னால மனசாட்சிக்கு எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அப்படி என்றால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த வசனம் பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? உத்தமனாக நடக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தர் குறை சொல்லிடக்கூடாது, இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தர் குற்றப்படுத்திடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் உத்தமனாக நடந்து கொள் அப்படிங்கிறார். இன்னைக்கு அவர் சொல்ற காரியம் என்னன்னு கேட்டால், நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், உனக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஆனால் நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு முன்பாகவும் இந்த உலகத்தை வர்ற மனிதர்களுக்கு முன்பாகவும் நீ உத்தமனாக வாழ என்னச்சி தெரிந்து கொள் அப்படிங்கிறார். அடுத்து 2வதாக ஒரு காரியம், அவர் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும். ஏசாயா 38:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி. இது யார் விண்ணப்பம் பண்றா? எசேக்கியா விண்ணப்பம் பண்றார். இப்ப நல்லா கவனிங்க, இது உண்மைக்கும் ஜெபத்துக்கும் ஒப்பிடப்படுகிறது. உண்மையா நடக்கும்போது அவர் சொல்லி ஜெபிக்கிறார். உண்மையாக நடந்தனால, உத்தமமாக நடந்தனால அவர் ஜெபத்தில் அவருக்கு ஆயுசு முடிய போகிறது, அவருக்கு மரணம் வந்துவிட்டது, இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே சாக போகிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அவர் கர்த்தரிடத்தில் சோறு பக்கம் திரும்பி கண்ணீரோடு கதறி அழுது ஜெபிக்கிறாரு. அந்த அழுது ஜெபிக்கிற ஜெபந்தான் இந்த ஜெபம். எப்படி ஜெபிக்கிறாரு? நான் உமக்கு முன்பாக உத்தமனாக நடந்து
உண்மையும் மன உத்தமமாய் நடந்து மனதுல உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி. எப்படிப்பட்ட ஜெபம் பார்த்தீங்களா? அப்ப மன உத்தமா நடந்து என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்றாரு? இறங்கி 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்களிலே பதில் வருகிறது. அப்போ அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறாருன்னா, அவர் நடந்த காரியத்தை, எப்படி நடந்தேன், எப்படி இருந்தேன், இந்த மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் ஜெபத்தில் சொல்லி காட்டி ஜெபிக்கும் போது அங்கு ஜெபத்துக்கு பதில் வருகிறது. புரிஞ்சு போச்சா? அப்போ ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு உண்டான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தேவனுக்கு முன்பாக உண்மையாக என்ன செஞ்சேன், நடந்தேன்னு சொல்லி காட்டுறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கி நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறோமா, தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும், கவனிக்கணும். அடுத்து தேவனுக்கு முன்பாக இன்னொரு காரியம் செய்யணும். வாசிங்க மீகா 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. நன்மை என்ன தீமை என்ன எல்லாம் உனக்கு தெரிஞ்சிட்டாரு. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவர் சொல்ல பாருங்க, தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை எல்லாமே வேற என்னத்தையா உன்கிட்ட கேட்குறேன்? நீ காசு பணத்தை கூட, சொத்தை கூட, சுகத்தை கூட, இடத்தை கூட நான் கேட்குறேன். நீ எனக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாக நடந்து கொள். நீ எனக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கும்போது நான் உன் காரியத்தை நான் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் எனக்கு செய்யலை, அவர் கொடுக்கல, ஜெபத்துக்கு பதில் வரல, ரொம்ப நாளாக நான் அழுதுகிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறார், நீ நான் சொல்கிறத நீ செய் அப்படிங்கிறார். அப்போனா எனக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையை என்ன செய், நடந்து கொள் அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்புறம் நான் சொல்கிறாரு, நான் வேறு என்னத்தையே உன்ட்ட கேட்குறேன், வேறு என்னத்தை உன்ட்ட கேட்குறேன், நீ ஏன் முன்னால் தாழ்மையாக நடந்துக்க, அது மட்டும் தான் உன்ட்ட கேட்குறேன், வேறு ஒன்றும் கேட்கல. நான் உன்ட்டுக்கு நகை நட்டப்புறம் கொடு, சொத்து சுகத்தை கொடு நான் கேட்குறேன். நான் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், நான் உனக்கு அதிர்ஷ்டம் செய்ய வேண்டும் என்றால், நான் உன்னை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றால், நான் உன்னை கரமெடுத்து நடத்த வேண்டும் என்றால், எனக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாக நடந்து கொள். நீ மனத்தாழ்மையாக நடக்கும்போது உன் தேவைகளை சந்திப்பேன். மாறாக இதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், வேற ஒன்றத்தை நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. மீகால எப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கு, மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறேன், வேற என்னத்தை எதிர்பார்க்கிறேன். அழகா அவர் சொல்றாரு, சஞ்சலப்பட்டு சொல்றாரு. திருப்பி வாசிக்கும் அந்த வசனத்தை. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இரக்கத்தை சிநேகித்து தாழ்மைப்படு அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அப்ப 3 காரியம் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப தாழ்மையா நீங்க நடந்தீங்கன்னா இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து 2 நாளாகமம் 33:12-13. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இவர் ஜெபிக்கிற இந்த மானசருடைய ஜெபத்தை நீங்க கவனிங்க. ஒரு நெருக்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டார், ஒரு சஞ்சலத்துக்குள்ள மாட்டிக்கிட்டார், ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர் அந்த நெருக்கத்தில் இருக்கும்போது அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? இங்க இருங்க, நெருக்கப்படுகிறீங்க, ஒடுக்கப்படுகிறீங்க, கடன் பிரச்சனை, வேதனை, நெருக்கப்படுகிறீங்க. அப்போ நெருக்கப்படுகிற நேரத்தில் உங்கள் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும் என்று கேட்டால் இவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, அந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. திருப்பி வாசிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அப்புறம் அவரை நோக்கி யாரை நோக்கி? அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். பாத்தீங்களா? திரும்ப என்ன செஞ்சிட்டாரு? தன்னுடைய ராஜ்யத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? வரப்பண்ணினார். அப்ப இந்த ஜெபத்தில் கிடைக்கிற ஒரு கிருபை என்னன்னு கேட்டீங்கன்னா, தாழ்த்துறாரு. அடுத்து அவர் என்ன செய்றாரு? கெஞ்சுறாரு.
இரக்கத்துக்காக கெஞ்சுகிற யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஜெபம், அதாவது நெருக்கப்படுகிற நேரத்தில், ஒடுக்கப்படுகிற நேரத்தில் நம்முடைய ஜெபம் நம்மளை அப்படியே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒடுக்கி என்ன செய்யணுமா, அவர்கிட்ட என்ன செய்யணுமா, கெஞ்சினமா. கெஞ்சிற ஜெபம்னு ஒன்று இருக்கிறது, தாழ்த்துகிற ஜெபம்னு ஒன்று இருக்கிறது, அதிகார ஜெபம்னு ஒன்று இருக்கிறது, கண்ணீரின் ஜெபம் ஒன்று இருக்கிறது. ஏசப்பா ஏசப்பா கொஞ்சம் அற்புதம் பண்ணுங்க ஏசப்பா, நான் என்ன செய்ய ஏசப்பா, ஏசப்பா ஏசப்பா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்களே கேட்கிறவனு பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்களே ஏசப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஏசப்பா கொஞ்சம் அற்புதம் பண்ணுங்க ஏசப்பா, என்னால் தாங்க முடியல தகப்பனே, இந்த நெருக்கத்தில் எப்படி இருக்கிறது தகப்பனே, எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறாங்க ஏசப்பா. ஆண்டவரே என்ன வெளியே நடக்க முடியல ஏசப்பா, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே, நெருக்கப்பட்டிருக்க எல்லா மனிதர்களும் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறாங்க, என்னால் வெளியே தலை காட்ட முடியல ஏசப்பா. ஏசப்பா கொஞ்சம் இறங்குங்க ஏசப்பா. ஆண்டவரே 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 இயேசுவே என்னை முழுவதுமாக தாழ்த்துறேன் தகப்பனே, ஆண்டவரே என்னை முழுவதுமாக ஒடுக்குறேன் தகப்பனே, என் மீது இறக்க வச்சு எனக்கு அற்புதம் செய்ய மாட்டீரா. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பாருங்க தகப்பனே, என் மகன் செய்யறது ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது தகப்பனே, அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கு தகப்பனே, மனம் இறங்க தகப்பனே. ஆண்டவரே என் வீட்டுக்காரன் சொல்லி வச்சு கேட்க மாட்டேன் தகப்பனே, ஆண்டவரே நீங்க தான் சொல்லணும் தகப்பனே, நீங்க ஆலோசனை கர்த்தர் நடக்கொண்டு வெளியே காற்று கர்த்தர் அல்லவா. ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே இறக்கத்தை கஞ்சுகிறேன், என் வீட்டுக்காரன் சரியா சம்பாதிக்க மாட்டான், சரியா வேலைக்கு போக மாட்டான் ஆண்டவரே, அவனால பெரிய தொல்லையா இருக்கு தகப்பனே, நீங்க தானே கொடுத்த ஆளு ஆண்டவரே. ஆண்டவரே இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்னா இருந்து சொன்னீங்களே, எவ்வளவு காலத்துக்கு இவனை வச்சு நான் துன்பத்தை அனுபவிக்க, எவ்வளவு காலத்துக்கு நான் கன்றி வடிக்க, ஒரு குறிப்பிட்ட காலம் தானே, கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து 5 வருஷமா துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பாலாப்பணம் கட்டிட்டு மோரா போய்கிட்டு இருக்கேன் தகப்பனே, நீர் மனம் இறங்க மாட்டீரா, இவனை நல்லவனா மாத்துக்க, நல்ல சம்பாதிக்க ஞானம் உள்ளவனா மாத்துக்க தகப்பனே, என் வீட்டுக்காரனை மாத்துக்க மாத்துக்க மாத்துக்க, கெஞ்சிரு 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 அப்பா 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 அப்படின்னு கெஞ்சி ஒரு ஜெபத்தை நீங்க வச்சீங்கன்னா அவர் இறங்கி வந்து எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது தாழ்மை ஜெபம், கெஞ்சிற ஜெபம். கர்த்தரை வந்து என்ன பண்ணிட்டாரு, இவரை கொண்டு வந்து மானாசை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, பழைய ராஜ்யத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, பழைய ஆளுக்கு என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும், நம்ம தாழ்மையாக இருக்கணும், கெஞ்சணும் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 பேதுரு 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நன்மை செஞ்சு பாடுபடும் போது, அப்பனா நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்போம், ஆனால் அந்த உதவி அது பிரச்சனையாக வந்துடும். எத்தனையாவது உதவி பண்ணியிருப்போம், அது வந்து இப்போ துக்கத்தில் முடிஞ்சிடும். அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பொறுமையாரு, நீ தீமைக்கு தீமையை பார்க்காதபடி உதாசீனத்துக்கு பதிலாக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டு இருப்பில் என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அந்த நேரத்தில் பொறுமை தேவை அப்படிங்கிறார். அடுத்து இன்னொரு காரியம், அதாவது இதுவரை எத்தனை பார்த்தோம், உத்தம பார்த்தோம், உண்மை பார்த்தோம், தாழ்மை பார்த்தோம், பொறுமை பார்த்தோம், இப்போ பரிசுத்தம் பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அதாவது பிழையற்ற, பிழை இல்லாமல் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கும்படி என்ன செய்யறாரு, எப்படி போட்டிருக்கு, தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமா இருக்கணுமா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போனா கர்த்தர் நம்மகிட்ட என்ன பண்ணுறாரு, பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு. இந்த பரிசுத்தத்தை அவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், காட்டணும். அவர் முன்னால் பரிசுத்தத்தை காட்டணும். அதான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் தேவை அப்படிங்கிறார். சரி, இன்னொரு காரியம், சங்கீதம் 95:6-2. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். அப்ப ஒரு பக்தி நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்பனா நாம் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை என்ன செய்யணும், வைக்கணும். அப்படி வைக்கும்போது கர்த்தர் வந்து பெரிய காரியத்தை நமக்கு செய்வார் பார்த்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளையும் படுகிற உபத்திரவத்திலே படுகிற வேதனையில அவர்களை நீ விசாரிக்கிறதிலும், அவர்கள் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க, ஏன் டல்லா இருக்கீங்க, முடியலையா, என்ன செய்யணும், எது செய்யணும், வேற ஹெல்ப் வேணுமா, உதவி வேணுமா என்று நீங்கள் விசாரிக்கணும். அடுத்து உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. புரிஞ்சு போச்சு. அப்ப பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்பனா நம்ம வந்து துன்பப்படுவர்கள் மத்தியில், வேதனைப்படுவர்கள் மத்தியில், விதவைகள் மத்தியில் அவங்கள பார்த்து நம்ம கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. அவங்கள பார்த்து
காசு பணம் கொடுத்து உதவாட்டினாலும் அவங்கள வந்து நலம் விசாரிக்கணும். எப்படி இருக்கிறீங்க, ஏன் டல்லாக இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, இதுவும் உதவி தேவையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது இது இப்படி கேட்டிங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, பரலோகத்தில் உங்களுக்கு இடம் ஆயத்தமாகப்படுகிறது. இயேசு என்ன சொல்கிறாரு, நான் முடியாமல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிச்சிங்க, அதனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகன்னு சொல்லி செம்மறியாட சொன்னார். அப்போ நம்ம செம்மறியாடாக இருக்கணும். அப்போ என்ன செய்கிறாருன்னா, நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இயேசப்பா சொல்கிறாரு, இந்த பூமியிலே ஒருத்தர் முடியாமல் இருக்கும்போது அவனுக்கு உதவி செஞ்சேனா, ஒருத்தர் காவலில் இருக்கும்போது நீ போய் பார்த்தேனா, ஒருத்தர் துக்கமாக இருக்கும்போது அவனை ஆறுதல் படுத்தினா, நீ யாருக்கும் செய்யலை, அவனுக்கு செய்யலை, நீ எனக்கே செஞ்சிருக்கிறாய், அதனால் நீ பரலோகத்துக்கு வா அப்படிங்கிறார். இதுதான் தேவனுக்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள். தேவனுக்கு முன்பாக நான் இப்படி நடந்தோம் என்றால், தேவனுக்கு முன்பாக இப்படி பேசினோம் என்றால், தாழ்மைப்பட்டு ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.